திருப்பதி உண்டியலில் 20 லட்சம் ரூபாய் ஒரே கட்டாக இருந்தது. காணிக்கை செலுத்தியது யார் என்று தெரியவில்லை. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? கால் நகையில வந்து ஒரு பாதியை வாங்கியிருப்பா. அண்ணா நகரில் பட்டப்பகலில் நூதன முறையில் துணிகர திருட்டு. ஸ்கூட்டரில் வந்து ஸ்க்ரூ டிரைவரை வைத்து பூட்டை திறந்து உள்ளே நுழைந்து 50,000 பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளனர். திருடர்கள் 2 பேர்தான் என்ற உண்மையை துப்பறியும் நாய் நுனிநாக்கால் நக்கி கண்டுபிடித்தனர். போலீசார் இருவரையும் வலை வீசி தேடுகின்றார்கள். இப்ப சத்தம் கிடைச்சது. ஆமாங்க ஆமாங்கன்னு மேல பாக்குறேன். இந்த பக்கம் ஏய் கங்கம்மா, அந்த உருட்டு கட்டிய கொஞ்சம் எரி. தம்பி நீயா? ஏன் தம்பி, கதவு தட்டிருந்தா நான் வந்து திறந்திருப்பேனே. அதுக்குதான் இப்ப தட்டிட்டீங்களே. இவ்வளவு திருட்டுத்தனமா இன்னும் எங்கேயா போயிட்டு வரீங்க? கஷ்டம் போகணும்னு அஷ்டலட்சுமி கோயில் போய் கும்பிட்டு வந்தோம். என்ன வேண்டிட்டீங்க? என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். என்ன சொன்னீங்க தம்பி? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு. தம்பி தம்பி தம்பி, ஐயோ செத்து போன என் தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் கோயிலுக்கு போய் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவா. எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. சிட்டி வீட்டுக்காரன் இப்ப தெரியுதா நாங்க ஏன் வீட்டுக்குள்ள பதுங்கி வரேன்னு? புரியுதுப்பா, நல்லா புரியுது. ஆனா இவனுக்கு புரிய மாட்டேங்குதே. செத்து போன தம்பியை நினைச்சு கண்டவனை எல்லாம் கட்டி பிடிக்க ஒண்ணு சொல்லலப்பா. ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு உயிரோட இருக்க இஷ்டம் இல்ல. மருந்த குடிச்சு சாகலாம் போல தோணுது. போய் சேர வேண்டியதானே. மருந்த வாங்க பயமா இருக்கு. இப்படி ஒரு பொண்டாட்டி இப்படி எவனா சாவா? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. இருந்தாலும் அவங்க இல்ல வேணாம். ஏப்பா நிறுத்திட்ட? இல்ல நான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி அவங்களுக்கு தமிழ் ஞாபகம் வந்துடும். அப்புறம் விபரீதமா போயிடும். இன்னைக்கு இது போதும். அவ வரடா. அவளா? அவங்க நாம என்ன பண்றோம், பர்ஸ் அங்க போட்டு நாம 2 பேரும் இங்க வெயிட் பண்றோம். நாம 2 பேரும் வெயிட் பண்றோமா? நாம என்ன பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஆரம்பிக்கலாம்? டேய், அவளுக்கு யார லவ் பண்றோம்னு குழப்பம் வந்துரும். இதே மாதிரி சம்பவம் இந்த காலேஜில் நிறைய நடந்திருக்கு. நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. அப்ப நீ லவ் பண்ற? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஏய், என்னமோ இவன் பொண்டாட்டி எனக்கு தாராவாத்து கொடுத்து போற மாதிரி போறான். நீ ஏன் மாட்டிக்க மவன சிக்கனா எலும்பு ஒடிச்சுடா. ஓடு ஓடு, நீ எத்தனை கிலோமீட்டர் ஓடியா ஓடடா. நீ மாட்டினா நான் சத்தடா. டேய் வேணாம், நின்னுடு. எனக்கு கலாத்தாலாம் தெரியும். ஐயோ சார் மன்னிச்சுக்கோங்க சார், உங்க பர்ஸ் எனக்கு தெரியாம போச்சு. கீழே கந்துச்சு, பூமாதேவி கொடுத்தாலும் நினைச்சு ஏத்துக்கணும் சார். இந்தாங்க சார் பர்ஸ், ஆளை விடுங்க. உனக்கு பூமாதேவி கொடுக்குறாளா? ஐயோ, ஏய் ஏன்னா 5 பைசா விட்டு போற? அது யாராவது பிச்சைக்காரன் நீங்களே போட்டுங்க. ஏய் ஜாக்கிரதையாவா. அப்புறம் அந்த பொம்பளை என் தம்பி சிட்டி பாபு இப்படிதான் பதுங்கி வரும், நம்மளை கட்டி பிடிச்சிரும். என்னடா ஃப்ளூட் சத்தம் கேக்குது? எப்பவுமே 6 மணி வாட்சி தானே ஆளை கொள்ளுவான். இப்ப ஏன் மாத்திட்டான்? அப்ப 6 மணி தூக்கி போட்டானா? இவன் டார்ச்சர் தாங்க முடியல. நமக்கு கூட்டு போறான். தம்பி இங்க வாங்கப்பா. நீங்க அங்க இருந்து வரும் பொழுது ஒரு இசை மலை பொழிஞ்சுச்சே, கேட்டீங்களா? கேட்டது நாங்க நினைஞ்சிட்டோம். ஈர கூட காயில பாருங்களேன். அந்த மலை பொழிஞ்ச நீங்க தானே?
அடுத்தவங்க புகழுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாதுப்பா. அந்த மலையை பொழிஞ்சது வேற யாரும் இல்ல, என்னுடைய குருநாதர். குருவே, கொஞ்சம் வாயில இருந்து எடுங்க. இந்த இசை மலையை எப்ப நிறுத்துவீங்க? இசைக்கு எல்லையே இல்ல. எப்பா சாமி தொல்லனாடா, நாட்டுல வர மழையை ஊதி நிறுத்திட்டானுங்களே. இங்க இசைக்கு எல்லையே இல்லைன்னு சொன்னது யாரு? யாருமில்ல அவர்தான். ஏமா, நான் தான் சொன்னேன், இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இசைக்கு எல்லையே இல்ல. தம்பி சிட்டி, தம்பி சிட்டி, தம்பி சிட்டி. செத்து பொண்ணுங்க தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் இசைக்கு எல்லையே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க, ஆனா பிடிச்ச புடிய மட்டும் விட்டுறாதீங்க. பள்ளி மாறி விட்டு குருநாதா. ஏய் கங்கம்மா, கட்டின புருஷ முன்னாலே கண்ட கண்ட கழுதெல்லாம் கட்டி பிடிக்கிறியா? உனக்கு அறிவு இல்லையா? உன் கழுத்த புடிச்ச குருவே, தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க கொஞ்சம் இருப்ப. என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு கெட்ட வியாதிக்க. கெட்ட வியாதியா? ஆமாங்க, ரொம்ப நல்ல வியாதிப்பா. ஆமா, நல்ல வியாதி. இதே வியாதி எனக்கு இருக்குங்க. உனக்கு இருக்குதா? ஆமா, சின்ன வயசுல எங்க சித்தப்பாவை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அந்த ஆளு கோபத்தை தூக்கி போட்டு பெரட்டி 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 அடிப்பாருங்க. என்ன கேள்வி? இதே கேள்விதானா? இதே கேள்விதானா? ஏடா பாவி, பொம்பளை நோயை கண்டுபிடிச்சா உடனே வச்சு அழுங்க. உனக்கு சட்டை ஒரு வேட்டி. இதே கேள்விதானா? நீங்க சமாதி வைக்கலாம் போட்டு அந்த ஊர்லயே இருக்கு போல புண்ணாதா? என்னங்க இது? குடத்தை கொடுத்து தண்ணி புடிச்சிட்டு வர சொன்னா இப்படி தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எப்பதான் இந்த பழக்கத்தை நிறுத்த போறீங்களோ? இதுக்கு ஒரு முடிவு அவன் நிறுத்த போறதில்லை. என்ன முடிவு? போன ஜென்மத்தில் நான் யார்? என்ன அநேகமா கழுதியாவோ குதிரையாவோ பிறந்திருப்பீங்க. நான் உன்னை பத்தி கேட்கலடி, என்ன பத்தி கேட்டேன். போன ஜென்மத்துல நான் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. ஆனா எந்த வாத்தியத்துல வித்வாங்கிறது தெரியாதனாலதான் கண்ணுல பட்டதெல்லாம் எடுத்துவா. ஓ, இந்த வாத்தியத்தை கூட முயற்சி பண்ணலாமே. நீங்க வேற, இது ஊதாங்குழல். புல்லாங்குழல். ஆமா, ஓட்ட இல்ல. உங்களுக்கு வேற வேலை இல்ல. போடி. பாத்தியாடா நம்ம நிலைமைய? மாசம் மாசம் ஒழுங்கா வீட்டுக்காரமாட்ட வாடகை கொடுத்துட்டு இப்படி ஏணி போட்டு விளையாடுறோம். வாசல் வழியா போனா அந்த கங்கம்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இறுக்கி கட்டி பிடிச்சுப்பா. நீ ஒழுங்கா ஏணிய கட்டியா அப்படி பிடிக்கிற, ஒழுங்கா ஏறு. வாங்க தம்பி வாங்க. ஐயோ, பார்ட்டி வந்துருச்சே. ஏங்க, எப்போது உங்க தம்பி இப்படி ஏணி மேல ஏறிருக்காரா? சேச்சே, ஒரு நாள் கூட என் தம்பி இப்படி வந்தது இல்ல. மேல வாங்க. பாத்துடே, ஏறு, தப்பிச்ச ஏறு. ஏங்க, கீழே ஏதோ பெருச்சலி கத்துற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நீங்க வேற. என் வீட்டுக்காரர் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி தானே வாசிப்பாரு. இது அவரோட குருநாதர் விட்டுட்டு போன புல்லாங்குழல். ஓஹோ, குருநாதரோட ஃப்ளூட்டை இவர் வாசிக்கிறார். ஆமா. குருவை மிஞ்சிய சிஷ்யன். அவரை விட இவர் வாசிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ரசனையா ரொம்ப வித்தியாசமான ரசனையா இருக்கீங்க. என்ன தம்பி சொன்னீங்க? டேய், யாருக்கிட்டு? இல்ல. ஏய், மணி 12ஆவதுடா, இன்னும் ஊதிட்டு இருக்காடா. பேய்கள் நடமாடும் நேரம். அவ வாசிக்கிட்டு ஃப்ளூட் மாதிரியா இருக்கு? சாவுக்கு சங்கூதர மாதிரி இருக்கு. கவலையே படாத, அவன் சங்க புடிச்சாவது நான் நிறுத்திட்டு வரேன். சங்க பிடிக்கிறியோ எதை பிடிக்கிறியோ, அவ இம்ச தாங்க முடியுதா? என்னமா வாசிக்கிறீங்க? ஃப்ளூட் மகாலிங்கமே அப்படி வாசிச்சதே இல்லைங்க. நீங்க பெரிய லிங்கங்க. எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? தம்பி, உண்மை என்னன்னா, ஃப்ளூட்ட பொண்டாட்டிக்கிற கொடுத்துட்டு தூங்கலான்னு பார்த்தேன். அதை நான் கெடுத்துக்கினா இல்லப்பா. நீ இந்த அளவுக்கு ரசிக்கும் போது இந்த ஃப்ளூட்ட நான் கீழே வைக்கிறதாக இல்ல. திருப்பி வாசிக்காம விட போறது இல்ல. வாசி வாசி. என்னாச்சு? தம்மு இல்லப்பா. சொல்ல வேண்டியதானே. என்ன பிராண்ட் நீங்க? சிகரெட்டா? அரைச்சு இதே வேணுதான். இந்த தம்மு இல்லப்பா. இந்த தம் ப்ராப்ளம் உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு? அப்பப்ப வரும், அப்பப்ப போகும். பாத்துங்க, ஒரே அடியா போயிட போகுது. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, எங்க சின்ன சித்தப்பாவோட பெரியப்பா ஒருத்தர் இருந்தாரு. அவர் உங்களை மாதிரியே ஃப்ளூட் வாசிப்பார். அவரு பொண்டாட்டி இதே மாதிரி பக்கத்துல உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுருவாங்க. நாலு இந்த ஓட்டில ஊதுனாருங்க. இந்த ஓட்டில மூச்சு போயிடுச்சு. அப்புறம்
போன மூச்சு எங்கிட்ட திரும்புறது புதைச்சிட்டான். அட பாவிங்களா, இதுதான் நீ அன்னைக்கு சொல்ல. இன்னைக்கு தானே உங்களுக்கு அனுப்புன்னு எனக்கு தெரியும். தம்பி நீங்க நல்லா இருக்கணும். இப்போ அது சொன்னீங்களே எங்க இந்த தாலி குங்குமம் நினைச்சிருக்கணும்னா இனிமே நீங்க இந்த புல்லாங்களே தொடக்கூடாது. தொடவே மாட்டோமா, தொடவே மாட்டேன். இந்த களை அழிஞ்சிடாதுங்க. டேய், இவ்வளவு பெரிய கொலைய பத்தி சொல்லிவிட்டு கலைய பத்தி பேசுறாடி. எழுந்து போடா நீங்க. இல்ல ஒரே ஒரு ஊதுங்க. மரியாதை போய். அப்ப இனிமே இதை தொட மாட்டீங்க. இந்த ஜென்மத்தில் தொடர்பான மரியாதை போய் உள்ள. அது போதும். போடா. எப்போ? ஐயோ சீ. ஐயோ கைய விடுங்க மாமா, அம்மா வந்துட போறாங்க. கைய விடுங்க. நான் எங்க கைய வச்சேன்? இப்போ நீங்க என்ன கட்டி பிடிக்கல. இப்படி அபாண்டமா படி போட்டு ஆளை கவுக்குற வேலை வச்சுக்காத. இப்போ நீங்க ஸ்வீட் கேக்கல. ஸ்வீட்டா? நான் எப்ப காரம் கேட்டவங்கிட்ட இப்ப ஸ்வீட் கேக்குறதுக்கு? ஏய், என்ன சித்தப்ப குழம்பி போச்சா? அப்ப இதெல்லாம் கனவா? ஓ, கனவு. அந்த ரேஞ்சுக்கு போயிட்டீங்க நீங்க. பின்ன போகாம மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஐயோ, நல்லா விசாரிச்சீங்களா? அவனுக்கு கிடைச்சிருக்க கூடாது. கிடைச்சிச்சு மாமா. ஆர்கே பிரஸ்ல 1000 ரூபாய் சம்பளம். பிரஸ் பேர் என்னன்னு சொன்னேன்? என்னங்க எல்லாம் பழைய டிசைன் இருக்கு. இதுல எதுனா புது டிசைன் இருக்கா? ஏங்க, இந்த பையனுக்கு வேலை கொடுத்துறீங்க? ஆமா, வேலை வேணும்னு கேட்டான். பிரஸ்ல வேலை கொடுத்துருக்கேன். இவன் எனக்கு தெரியுங்க. இந்த பையன் பாருங்க, இதுக்கு முன்னாடி 3 கம்பெனில வேலை பார்த்தான். முதல் கம்பெனில வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே முதலாளி அவுட்டு. 2வது கம்பெனில வேலைக்கு சேர்ந்த 2வது நாள் முதலாளியோட சம்சாரம் அவுட்டு. ஏன்னா முதலாளி ஏற்கனவே அவுட்டு. 3வது கம்பெனிக்கு ஒரு டிஃபரெண்ட்டுங்க. இப்ப கம்பெனியே இல்ல, எரிஞ்சு சாம்பலா போச்சு. அந்த கஷ்டம் தாங்காம முதலாளி குடும்பத்தோட சூசைட் பண்ணிட்டாரு. எனக்கு என்னன்னா, இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் இந்த பையனுக்கு நீங்க வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா யுவர் கிரேட். கையபடியா? உண்மையிலேயே எனக்கு இதெல்லாம் தெரியாது. பதட்டப்படாதீங்க. இந்த நேரத்துல நீங்க அமைதியா இருக்கணும். உட்காருங்க உட்காருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன். ஒன்னும் தப்பு இல்ல. நல்ல பையன். கொஞ்சம் கூட சம்பளம் போட்டு வேலைக்கு வச்சுங்க. நல்ல பையனா? ஏமன் தம்பி, ஏமன் அவன். அதான் வஞ்சியில. ஆமா தம்பி, ஏமன் சதீஷ் அவன் பேரு. இத நான் கவனிக்கலையே. இதெல்லாம் கவனிக்கணும். நெத்தியில பட்டு அடிச்சா மட்டும் போதாது. உள்ள திங்க் பண்ணுங்க. தம்பி, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் தம்பி. நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துறீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி. நான் உள்ள வந்துட்டேன்ல, இனிமே எல்லாம் டர்னிங் பாயிண்ட் தான். எம்என் சதீஷ். ஏமன் என்னாச்சு உன் வேலை? ஊர்ல இருக்கிற ஒரு கம்பெனி விடாம ஏறி இறங்கிட்டேன். ஒருத்தனும் வேலை தர மாட்டேங்கிறான். எல்லாம் அவனால வந்தது. யாரால? அதான் அன்னைக்கே சொன்னேனே, அந்த பிரஸ்ல எவனோ என்ன பத்தி தப்பா வச்சு வச்சானு. அது இன்னும் புகஞ்சுக்கிட்டே இருக்கு. வத்தி வச்சுவ யாருன்னு அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே? நேரா அங்க இருந்தா வரேன். யாருன்னு சொன்னாங்களா? அவங்களுக்கே யாருன்னு தெரியல. ஆனா அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம அத்தானா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அவருக்கே உன் வேலையை கெடுக்கணும். அதான் எனக்கும் புரியல. காமாட்சி அம்மா, நான் எடுக்க போற படத்தினுடைய கதையை சொல்ல போறேன். அதை வெற்றி படமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. முனுசாமி, திருவிளையாடல் படம் பாத்திருக்கீங்க? சின்னச்சாமி அண்ணே, தில்லானா மோகனாம்பாள் பாத்திருக்கீங்க? பாத்தாச்சுண்ணே. எங்க விட்டு பிள்ளை? அதுவும் பாத்துக்கண்ணே. சகலகலாவல்லம் பாத்தாச்சு. அண்ணாமலை 5 வாட்டி பாத்தாச்சுண்ணே. சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையாண்ணே. இருக்காது. ஏன்னா நான் எடுக்க போற படத்தினுடைய டைட்டில் சூப்பர் ஸ்டார். இப்ப நான் அந்த கதையை சொல்ல போறேன். நீங்க 2 பேரும் இது மேல சத்தியம் பண்ணுங்க. இருக்குண்ணே. ஏன்னா இந்த கதையை என்கிட்ட கேட்டு வேற எவங்கிட்டயாவது சொல்லிட்டீங்கன்னா பண்ணுங்க. சத்தியம், சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். நம்புறீங்க, கவுத்திராதீங்க. என் கதையில டைட்டில் முடிஞ்ச உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெள்ள குதிரையில வர்றா. டக டகா டக டகா. அண்ணே, ஏற்கனவே வெள்ளை குதிரையில வந்துட்டாருண்ணே. சரி, கருப்பு குதிரையில் வருகிறார். அண்ணே, கருப்பு குதிரையில வந்தாச்சுண்ணே. குதிரையை விடு, நடந்து வர்றார். இப்ப என்ன பண்ணுவேன்? அடடா, புதுமையா இருக்குதுண்ணே. அசத்திட்டீங்க என்ன? ஏண்டா, நடந்து வர்றது புதுமையா? இந்த மாதிரி எத்தனை பேரை கவுத்தி இருப்பீங்க? அண்ணே, அங்க நிஜமாவே ரஜினி ஸ்டைல நடந்து வர்றது யாரு? வேற யாரும் இல்ல, என் பையன் தான். பட்டணத்துல இருந்து வர்றான். மீதி கதை சொல்லுங்கண்ணே. கதை சொல்ற மூட்ல இல்ல, நாளைக்கு வாங்க. யோ, அண்ணே. இந்த கதையை யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணிருக்கீங்க. நம்புங்கண்ணே. ஆ, போயிட்டு வரேண்ணே. போங்க. பாப்பா. கங்கம்மா, என்னங்க? யார் வந்திருக்கான்னு பாரு. அடடே, நீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் அப்படியே இருக்கீங்க. ஆமா, இவங்க யாரு? இது என் ஒய்ஃப். பேரு நிர்மலா. வணக்கம். நான் சொல்லல, இவங்க வீட்டுல தங்கி இருந்தான். காலேஜ்ல நான் படிச்சேன். அப்படியா? வீடு கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். ஏற்கனவே இந்த பசங்க தங்கி இருந்த ரூம் காலியாக போகுதுல, அதான் வாடான்னு கூட்டி வந்தேன். ஏய், நீ தான் அந்த ரூம் பாத்திருக்கீல்ல? பாத்திருக்கேன். இப்போ ஒய் பாக்கட்டும். போயிட்டு ஆமா தங்கச்சி. ஆமா, பொண்ணு ஆசலா உறவா? உறவுதான். கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பம் இருந்தாலும் கட்டிக்கிட்டேன். ஏன்னா உறவு விட்டுடக்கூடாது இல்லையா? என்னது? நீங்க என்ன சொன்னீங்க? உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன்.
மறுபடியும் சொல்லுங்க. உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். தம்பி சிட்டி, தம்பி சிட்டி, தம்பி. செத்து போன என் தம்பி சிட்டி பாபு கூட அடிக்கடி இதையேதான் சொல்லுவான், உறவு விட்டுடக்கூடாதுன்னு. நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதுக்குதான் இந்த மாடி கூட்டு போனியா? இப்படி பழைக்கிறத விட தூக்கு போட்டு சாவலாம். யோ, நீ ஏன் நிக்கிற? வீட்டுக்கு அவனை கவனிச்சுக்கிற. போ. அடி பாவி, என்ன வார்த்தை கட்டு போறா பாத்தியா? இதெல்லாம் யாரால வருது? எல்லாம் உன்னால வருது. உன்னைய நான் என்னங்க பண்றது? என் தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தம்பி அடிச்சன்னா இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். வேற வேலை பாக்குறேன்னு ரோட்ல அடிச்சு கொண்டே போடுவாங்க. கொண்டு போடி உள்ள. బాబు ఓయ్ ఆ పరమాత్మ ఉన్నాడే వాడు దేనికి ఉన్నాడు? వాడు పైన మీ భారత వేయండి, మళ్ళా చూడండి. சுவாமி கோச்சுக்கிறாதீங்க, ஒண்ணும் புரியல. நாங்க போறோம். அவனே நீ தமிழா? தமிழ்லே தான் சுவாமி, தமிழ்லே தான். என்னன்னு சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன். சுவாமி, நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், எந்த வாயால சொல்லுவேன்? இவன் என் பொண்டாட்டி, பேரு கங்கம்மா. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் புரியுது புரியுது. இங்க வர்ற தம்பதிகள்லாம் வரும்போது குழந்தை இல்லாம வருவாங்க, போகும்போது குழந்தையோட போவாங்க. ஆமா, உங்களுக்கு என்ன குறை? சாமி, பகுத்தறிச்சல கலப்பப்படாது. எனக்கு குழந்தைய பத்தி எல்லாம் கவலை இல்ல சாமி. நான் சொல்ல வந்த குறைய வேற. என்ன குறை? சுவாமி, இவனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் வாலிப வயசுல பொட்டுன்னு மண்டைய போட்டான் சுவாமி. அதுல இருந்து அவன் சொன்ன வார்த்தையை வேற எவன் சொன்னாலும் பொசுக்குன்னு போய் கட்டி பிடிச்சிடான் சுவாமி. இது ஒரு விசித்திரமான குறையா இருக்குதே, நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? நம்புங்க சாமி, நான் சொல்றது உண்மை. உண்மை எது பொய் எதுன்னு உணர சக்திய ஆண்டவன் எனக்கு எப்பவோ கொடுத்துட்டான். என்ன பொறுத்த வரையிலும் மனித சக்தி என்பது சாதாரண விஷயம், எல்லாம் அவன் செயல். சாமி, கடைசியா என்ன சொன்னீங்க? செயல். அதுக்கு முன்னாடி? அவன். அதுக்கு முன்னாடி? எல்லாம். மொத்தமா சேர்த்து சொல்லுங்க சாமி. எல்லாம் அவன் செயல். தம்பி சிட்டி, என்னது? தம்பி சிட்டி, தம்பி என்னது? சிட்டி. என் தம்பி சிட்டி பாபு கூட இதே மாதிரிதான், எல்லாமே அவன் செயல் அடிக்கடி சொல்லுவான். என்ன சோதனை? அரிய கங்கம்மா, விட்டு மாதிரி தம்பி இல்லம்மா சாமிமா. மகனே, இது என்ன சோதனை? இதுதான் சாமி நான் சொன்ன வேதனை. இப்பயாவது நான் சொல்ல நம்புறீங்களா? நம்புறேன், முழுசா நம்புறேன். இது சாதாரண குறை இல்ல, மோசமான குறை. ஒரு நிமிஷம் நான் தடுமாறி இருந்தா என் தவத்திற்கே பங்கம் வந்து நான் பாழாயிருப்பேன். மகனே, சுவாமி நீ கவலைப்படாதே, நான் சொல்றதை கேளு. எல்லா சிவஸ்தலங்களுக்கு சென்று பூஜை செய்து வந்தா இந்த குறை அவளை விட்டு நீங்கும். சுவாமி, எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்களே சொல்லிருங்க சுவாமி. நீங்க கோயிலுக்கு போறது பெருசல்ல, உங்க உள் மனசுல முழு நம்பிக்கையோட. சாமி, என்ன சொன்னீங்க? அவர் ஒண்ணும் சொல்ல, நீங்க சும்மா இருக்கியா? சாமி, நீங்க என்ன சொல்லுமா சொல்லுங்க. மகனே, இங்க வேணா, அப்படி வா. இங்க இரு சுவாமி. புரிஞ்சுக்கினியா? புரிஞ்சுக்கிறேன் சாமி. சுவாமி, நீங்க தெய்வ சாமி. வரதுங்களா? வர சாமி. எங்கே அவன்? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னடா குப்பை? குப்பையா? என் சாண்டிக்கு லவ் லெட்டர் எழுதுறேன்டா. எழுதிட்டியா? முயற்சி பண்றேன், தெரியுது. ஏண்டா, பரீட்சைனா கூட பரவாயில்ல, முன்னாடி இருக்கிற பையனை பார்த்து விட்டு அடிச்சிடலாம். இது எதை பார்த்து அடிக்கிறது? அன்பேன்னு ஆரம்பிச்சா புராண காலமா இருக்கு, கண்ணேன்னு ஆரம்பிச்சா சரித்திர காலமா இருக்கு, டார்லிங்னா நம்ம நேட்டிவிட்டிக்கு ஒத்து வர மாட்டேது. ஒரு ஐடியா விடுறா. என்னதான் இதனால நீ லெட்டர் தான் எழுத போற. இப்ப எல்லாம் லவ் லெட்டர் எல்லாம் பழசு. கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. அதனால நேருக்கு நேர் போய் சொல்லிடு.
எப்படி? வெரி சிம்பிள். வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அவ கோயிலுக்கு வருவா. அவ பின்னாடியே போ. கபால் திரும்புவா. நேருக்கு நேர் அவளை பார். ஆனா உன் கண்ணுல கவர்ச்சி தெரியணும். அது கஷ்டமாச்சே. அப்ப சாதாரணமாவே பார். டமால் உடைச்சு சொல்லிடு, நான் உன்னை காதலிக்கிறேன்னு. மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடும். மேட்டர் ஒர்க் அவுட் ஆனா உனக்கு கோட்டர் உண்டு. மேட்ரு ஒர்க் அவுட் ஆகலனா என்ன மீட்டர் மீட்டரா போட்டடி. ஹலோ, ஹலோ. கோயிலுக்கு வந்தீங்களா? இல்ல, ஸ்கூலுக்கு வந்துங்க. ஸ்கூலுக்கா? உங்ககிட்ட பாடம் கத்துக்கலாம் தான். பாடமா? என்ன பாடம்? கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? இப்ப சொல்லுங்க, என்ன பாடம்? உங்ககிட்ட சரித்திர பாடமோ இல்ல பூகோள பாடமோ படிக்கிறது நான் வரலங்க. என் மனசுக்குள்ள ஒரு லட்சியம், எனக்கு பிடிச்ச பொண்ண லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்படி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைங்க. உங்களை பார்க்கற வரைக்கும். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள பயங்கரமான போராட்டம். அப்படியே நாடி நம்மள என்னென்னமா பண்ணுதுங்க. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, ஆனா நின்னுகிட்டே தூங்குறேன். சாப்பிடலாம் பசிக்க மாட்டேங்குது, ஆனா சாப்பிட்ட பிறகு பசிக்குது. இதெல்லாம் ஏன்? இந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு நான் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாத்துங்க. ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது. வேற ஒண்ணு இல்ல, நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காதல் பாடுற. ஐயோ ஏங்க, ஹலோ சாந்தி. ஐயோ ஏங்க, நில்லுங்க நில்லுங்க. என்ன எதுவும் பேச போறீங்க? மௌனமா இருக்கீங்க. ஓஹோ, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, அப்படித்தானே? அப்படி இல்ல, இது வரைக்கும் உங்களை எந்த கெட்டனமும் இல்லாத அப்பாவின்னு நினைச்சுதான் உங்க கூட பழகினேன். ஆனா இப்படி நீங்களும் ஒரு சராசரியா நாட்டம் பிடிச்ச சாக்கடையா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க, நான் டிரைனேஜ் விஷயமாக சொல்ல வரேன். காதல் விஷயங்க. பிரேம், பியார், பிரீத்தி, லவ். நீங்க எந்த பாஷையில சொன்னாலும் அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத வார்த்தை. வார்த்தை பிடிக்கல எனக்கு கவலை இல்லைங்க. என்ன ஏன் பிடிக்கல அதை சொல்லுங்க. மாடு மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களோட காதலை நம்பி மாடு மாதிரி இருக்கிற பொண்ணுங்க தூக்கு போட்டுட்டு செத்து போனதை நான் என் கண்ணால பாத்திருக்கேன். நெஞ்சு வெடிக்கிற சோக கதைகள் எத்தனையோ நான் கேட்டிருக்கேன். ஏமாந்து போன உமா, சுதா, சுமதி மாதிரி என் கழுத்துக்கு நானே தூக்கு மாட்டிக்கிட்டு சாகுற முட்டாள்தனத்தை நான் செய்யவே மாட்டேன். ஏங்க, நீங்க கெட்ட ஆம்பளைங்களை பத்தியே பேசிட்டு வரீங்க. நான் நல்ல பையங்க, உங்களை உண்மையிலேயே லவ் பண்றேங்க. இருக்கலாம், ஆனா நான் எந்த ஆம்பளைங்களோட காதலையும் நம்ப மாட்டேன். பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ற மாப்பிளைக்கு தான் நான் கழுத்தை நீட்டுவேன். ஓஹோ, அப்ப உங்க அம்மா உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளையை தான் கட்டிக்கலீங்க. ஆமா, ஆனா ஒரு கண்டிஷன். எங்க அம்மா அப்பா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நீங்க தான் மாப்பிள்ளைன்னு சொல்லணும். ரொம்ப ஈஸிங்க. சொல்லிருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவோட வந்திருப்பேன். முடியாது. நம்மளால முடியாதுன்ற காரியமே கிடையாதுங்க. அப்பா அம்மா ஒன்னா வந்து என்கிட்ட சொல்ல வைக்கிறது இல்ல, ஐயா என் பொண்ணை கட்டிக்க தம்பின்னு கெஞ்ச வைக்கிறேங்க. உங்களால முடியாது. சேலஞ்ச் சேலஞ்ச் சேலஞ்ச். மாமே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி, நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? பார்ட்டி கூட எப்போ? இப்பவே. எங்க? இங்கேயே. இது கோயில் இல்ல? பக்தி பரவசமா இருக்கும்ல. என்ன ஒரே இடத்துல அடிக்கிற? கந்தா, கதிரிவேலா, கடம்பா, ஞான பண்டிதா, அங்கப்பனே, வேலாயுதா. இது முருகன் கோயில் இல்ல, பெருமாள் கோயில். முருகனை கும்பிடணும்னா பக்கத்து தெருக்கு போகணும். பாத்துமா, தாத்தா இழுத்துக்கு போய் ஜாகிரதையா போ. ஓ, அது என் பொண்டாட்டியா? பாத்தியா, படிக்கட்டு ஏற முடியல, பளிச்சுன்னு ஒண்ணு தள்ளிட்டு போறா. என்ன குனிய வச்சு டானா போட்டு அடிக்கிறியே, இது நியாயமா? அவனால ஏற முடியுதோ இறங்க முடியுதோ அது அவன் சாமர்த்தியம். எனக்கு ஐடியா கொடுத்து கட்டியடா நாய. வெங்கட்ரமணா, ராகவேந்திரா, ஏன்டா அடிக்கிற? ஏண்டா எனக்கு என்ன ஐடியா கொடுத்த நீ? ஒண்ணு இல்லையா? லெட்டர் எல்லாம் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. நேர்ல போய் அப்ரோச் பண்ணணும் இல்ல, போன கிழிச்சிட்டான். லெட்டரையா? என்ன? வெரி குட். ஏன் சும்மா அடிக்கிற? நடந்தத விளாவரியா சொல்லண்டா. அந்த பொண்ணுக்கு காதல் பிடிக்காதான். அவங்க அப்பா அம்மா யாரு கழுத்து நீட்டு சொல்றாங்களோ அங்கதான் நீட்டுமா. பகட்டிட், அவளை மறந்துரு. ஏய், கஷ்டம்டா. டேய், அவங்க அம்மாவும் அப்பாவும் எலியும் பூனை மாதிரி 2 பேரும் சேரவே மாட்டாங்களாம். பெட்ரூமுக்கு மட்டும்தான் 2 பேரும் ஒன்னா போவாங்களாம். சாமி ரூமுக்கு அந்த அம்மா மட்டும்தான் போகுமா. அவங்க அப்பா சர்ச்சைக்கு போயிடுவாரா? நோ தர்காவுக்கா? நோ நோ, அவர் சாமியே கும்பிட மாட்டாராம். இந்த அம்மா கும்பிடும், அவர் கும்பிட மாட்டாரு. இதுதான் இவங்க 2 பேருடைய குணாதிசயம். ஏன்டா நடிக்கிற? இப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொன்னதுக்காக அவங்க 2 பேர் மனசுலயும் நான் கூடிய சீக்கிரம் எடுத்து